சாப்பாட்டுக்கு, இட்லி தோசை, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே இது அருமையாக இருக்கும். வாங்க, இன்னைக்கு அவிச்சி மட்டும் குழம்பு வச்சுக்கலாம். தண்ணி அடுப்பு பற்ற வச்சாச்சு. சட்டி அடுப்பு ஆட வச்சுக்கலாம். சட்டி நல்லா காஞ்சிக்கிடுச்சு. 6 வரமிளகாய் நல்லா வறுத்துக்கணும். கொஞ்சம் உப்பு போட்டால் மொறு மொறுன்னு வரும். மிளகாய் மொறு மொறுன்னு வரும். ஒரு 4 உப்பு போடலாம். 2-3 கொத்தமல்லி. நல்லா கொத்தமல்லி நல்லா உருண்டு ஓடணும். நல்லா மணக்கணும். நல்லா வறுபட்டு போயிடணும். மிளகாயும் கொத்தமல்லி நல்லா வறுபட்டு போச்சு. ஒரு 3 சீரகம். சீரகம் நல்லா பொரியணும். சீரகம் நல்லா பொரிஞ்சு போச்சு. நல்ல வாசனையாக இருக்குது. மாதிரி அரைக்கலாம். நல்லா பொரிஞ்சு போச்சு. இந்த அளவுக்கு பொரிஞ்சே போதும். ஒரு 3 மிளகு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 3 லவங்க. நல்லா பொரிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வாழ அரிக்கணும். தண்ணியில் தெளிச்சு போடு. நல்லா மிளகு பொரிஞ்சு போச்சு. நல்ல வாசனையாக இருக்குது. இறக்கலாம். எல்லாமே வெடிச்சு வச்சு போடணும். வறுத்து எடுத்தாச்சு. சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி. முட்டை எடுத்தேன். ஒரு 5 முட்டை சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம். முட்டையை நல்லா கழுவிக்கணும். அஞ்சு முட்டை. ஒரு 3 உப்பு போட்டிங்கன்னா முட்டை வெடிக்காது. முட்டை நல்லா வேவிட்டு வறுத்த சாமானத்தை பொடி பண்ணிட்டுலாம். முதல்ல கழுவுன்னு நான் என்ன இருந்தாலும் முன்ன பண்ணுறது தான் முதல் பண்ணுறேன். நீ அது எண்ணெய் காயறது எண்ணெய் கிடிக்கிறது கழுவி விட்டுச்சா? அப்போத்தோட எங்கள் பாப்பா வளர்க்க மிளகு, ஏலக்காய், பட்டை, கிராம்பு இதை 3ஐயும் நுணுக்கி எடுத்துக்கலாம். ஓடுது. நல்லா பொடி பண்ணிக்கணும். நெவுனு நல்லா நெவுனு பொடி ஆகிடுச்சு. நம்ம அதை வளைச்சி எடுத்துக்கலாம். மொட்டு வந்துருந்தா எனக்கு தெரியாயா? நான் பொடி பண்ணிட்டேன். கொத்தமல்லி, சீரகம், மிளகாய் 3ஐயும் பொடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெவுன்னு பண்ண வேணும்.
வந்திருந்த தலையே சரியா தோழி தண்ணி எடுத்துக்கிட்டு தண்ணி ஊற்றலு நல்லா மஞ்சள் போச்சு அடிச்சு எடுத்துக்கலாம். நான் இப்படி இடிச்சுக்கிட்டு கிடக்கிறேன், நீங்கள் மிச்சல் போட்டு அடிச்சுக்கோங்க. தண்ணியில் துவைச்சு கண்ணு அந்த இஞ்சி பூண்டு அரைச்சிட்டா மூணு கடலை எண்ணெய் நல்லா எண்ணெய் சூடாயிட்டு நல்லா எண்ணெய் சூடாகி போச்சு. அரிஞ்சு வச்ச பெரிய வெங்காயம் 1 கப்பு, இஞ்சி பூண்டு அரைச்சு வந்துட்டேயா பண்ணசாமி. நல்லா வெங்காயத்தை வக்கிட்டு நல்லா வெங்காயம் வணங்கிடுச்சு. அரைச்சி வச்சா இஞ்சி பூண்டை போட்டுக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகணும். தக்காளி பார்த்து கொட்டிக்கலாம். நல்லா பச்சை வாசம் போயிடுது, நல்ல வாசனையாக இருக்குது. இந்த மாதிரி கொட்டிக்கலாம். அரிஞ்சு வச்ச தக்காளி பழம் 4, போதுமான உப்பு, தக்காளி பழம் நல்லா வணங்கணும். அவிச்ச முட்டையை இந்த மாதிரி சுரண்டிக்கணும். நல்லா தக்காளி பழம் நல்லா பச்சையாக வணங்கணும். நல்லா சிவந்துக்கணும் தக்காளி பழம். நல்லா தக்காளி பழம் தோல் கழுடு வந்துடுச்சு. இந்த மாதிரி மஞ்சத்தூளை போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், இடித்து வச்ச மிளகாய், சீரகம், கொத்தமல்லி, இது 3 போட்டுக்கலாம். நல்லா வணங்கட்டு. கடலை நல்லா மணக்குது. இந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். டீ டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி. நல்லா கொதிச்சு வேகுது. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். நல்லா தண்ணி சுண்டணும். நல்லா தண்ணி சுண்டிக்கிடுச்சு. இதுக்கு மேலே சுரண்டி வச்ச முட்டை போட்டுக்கலாம். போட்டு நம்ம கிளறக்கூடாது, அப்படியே லேசாக கிளறிக்கலாம். அடுப்பு கம்மியாக வச்சு கொஞ்சம் நேரம் வேகட்டு. இதுக்கு மேலே வறுத்து வச்சோம் பட்டை, ஏலக்காய் நல்லா போட்டுக்கலாம். இந்த பொடி போட்டு கொஞ்சம் நேரம் இருந்தால் போது இறக்கலாம். இதுக்கு மேலே கொத்தமல்லி கீரை போட்டு அரைக்கலாம். இதுக்கு மேலே அரைக்கலாம்.
அவிச்ச முட்டை குழம்பு ரெடி. வாங்க சாப்பிடலாம். பார்க்கும்போது நாக்கில் எச்சி ஊறுது. கொண்ட சாமி சிம்பிளா சாப்பிடுங்க சாமி. சரியாயா? அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குதா? சூப்பராக இருக்குதாயா? சூப்பராக இருக்குது. ம், நான் சாப்பிட்றேன், நீங்களும் தாங்க சாப்பிடலாம். தடத்தில் போடக்கலையே சல்லு ஊறுது. முட்டை குழம்பு சூப்பராக இருக்குது. நல்ல காரம் சாரமாக, நல்ல வாசனையாக, நல்ல ருசியாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் செஞ்சுக்கலாம். சூப்பராக இருக்குது. அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள்.